நெக்ஸ்ட் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 24 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லுஸ்ட்ரேஷன் 24 வந்து ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். என்ன கொடுத்துருக்காங்க? வேடிகா லிமிடெட் வித் அ லிமிடெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆஃப் ருபீஸ் 6 lakh. It is evaluating the desirability of 5 investment proposal. Their profiles are summarized below. அதாவது அந்த ப்ராஜெக்ட் ஓட பட்ஜெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட பட்ஜெட் வந்து 6 lakhs இருக்கு. 5 year வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல், அதாவது MNOPQRன்னு 5 ப்ரொபோசல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்டோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதுதான் நம்மளுக்கு என்னது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆனுவல் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸே நம்மளுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது லைஃப் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லைஃப் ஆஃப் இயர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவை? பிவி ஃபேக்டர் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஸோ வந்து அந்த பிவி ஃபேக்டர்ஸ் ஆல்சோ அவங்களே கொடுத்துட்டாங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் எழுத போகிறோம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது இது என்னன்னா கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ கொஸ்டின்லேயே இருக்கு. ஆன்யூட்டி ஆல்சோ அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்களா ஆன்யூட்டி? அதான் இங்கே எழுதியிருக்காங்க ஆன்யூட்டி. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ வேணும்னா கேஷ் ஃப்ளோ இன்ட்டு ஆன்யூட்டி தானே போடுவோம். ஸோ கால்குலேட்டரில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 36,000. ஸோ 36,000 இன்ட்டு எவ்வளோ ஆன்யூட்டின்னு பாருங்க, 6.145. மல்டிப்ளை பண்ணியாச்சா? மல்டிப்ளை பண்ணுறது நம்மளுக்கு என்னது? பிவி. இப்போ ஒன்னொன்னுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொபோசல்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? என்பியோட ஃபார்முலா என்ன? ப்ரெசென்ட் வேல்யூ மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 1 lakh. அப்போ 1 lakh மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ வருது? 1,21,220 வருது. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு செகண்ட் கேஷ் ஃப்ளோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 1 lakh. ஸோ 1 lakh மல்டிப்ளை 3.170 இருக்கு ஆன்யூட்டி. இப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 lakhs இருக்கு. ஸோ மைனஸ் 2 lakhs எவ்வளோ வருது? 1,17,000 வந்துருச்சா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நம்மளுக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்கு? 60,000. ஸோ 60,000 இன்ட்டு ஆன்யூட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.335. மல்டிப்ளை பண்ணுறோம், 3,20,100 வருது. அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 2,40,000 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் 80,100. இப்போ ஃபோர்த் ஒன் கேஷ் ஃப்ளோ என்ன இருக்குன்னு பாருங்க, 80,000. ஆன்யூட்டி வந்து 7.824. மல்டிப்ளை பண்ணுறோம், 6,25,920 வருது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 3 lakhs. ஸோ 3 lakhs நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 3,25,920 வருது. இப்போ ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஃபிஃப்த் ஒன் கேஷ் ஃப்ளோ வந்து 60,000 இருக்கு. ஆன்யூட்டி வந்து 9.077. மல்டிப்ளை பண்ணால் 5,44,620 வருது. நெக்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 4 lakhs நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்பிவி எவ்வளோ வருதுன்னு பாருங்க. நெட் ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் 1,44,620. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒன்னொன்னா பார்த்தோமா? இப்போ வந்து ப்ராஜெக்ட் 5 ப்ராஜெக்ட் இருக்கு. 5 ப்ராஜெக்ட்க்கும் டிஃப்ரெண்ட் கேஷ் ஃப்ளோ, டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆன்யூட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் என்பிவியோட ஃபார்முலா என்னது? ப்ரெசென்ட் வேல்யூலேருந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணணும். ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸஸோட ஆன்யூட்டியை மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த சம்ல என்ன கேட்குறாங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என் அண்ட் கியூ ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த feasible combination of project and rank them on the basis of net present value. நம்ம முன்னாடியே ஒரு சம் பார்த்தோம்ல, ப்ராஜெக்ட் ஆர் டிவிசிபிள், ப்ராஜெக்ட் ஆர் இன்டிவிசிபிள்ன்ட்டு. இப்போ அந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் லிமிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்க, 6 lakhs. இப்போ இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்போ எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6 lakhs வருதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பட்ஜெட் எவ்வளோ? 6 lakhs கொடுத்துருந்தாங்களா? ஸோ இங்கே எழுதிக்கிறேன் 6 lakhs. இப்போ எதை ஆட் பண்ணால் 6 lakhs வரும்னு பாருங்க. எம் எவ்வளோ இருக்கு? 1 lakh. என் வந்து 2 lakhs. அப்போ 2 + 1 3 lakhs-ஆ? இப்போ பி இருக்கு. இப்போ ஆட் பண்ணால் 6 lakhs வந்துருச்சு. அதாவது 1 lakh + 2 lakh வந்து 3 lakhs. 3 + 3 6 lakhs. அப்போ எதை டிக் பண்ணியிருக்கோம்? எம்என்பி. ஸோ எம்என்பி
6 lakhs. இப்போ வேற ஏதாச்சும் ஆட் பண்ணா 6 lakhs வருமான்னு பாருங்க. 4 lakhs இருக்கு பிளஸ் 2. அப்போ 4 பிளஸ் 2 6 lakhs வருதா? பின்னாடி n அண்ட் q. ஸோ n q ஆட் பண்ணா 6 lakhs வருது. நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் ஆட் பண்ணா 6 lakhs வருமான்னு பாருங்க. வேற எதுவுமே ஆட் பண்ணா நம்மளுக்கு 6 lakhs வரல. ஸோ அதுக்கு கம்மியா வேற ஏதாச்சும் வருதான்னு பாருங்க. mn ஆட் பண்ணா 3 lakhs பிளஸ் o ஆட் பண்ணோம்னா 3 lakhs பிளஸ் 2,40,000 போட்டோம்னா 5,40,000 வரும். 3 lakhs பிளஸ் 2,40,000 அப்ப 5,40,000 வருதா? ஸோ அப்ப mno எழுதிக்கலாம். mn and o. ஸோ mn and o 5,40,000. ஸோ வேற ஏதாச்சும் ஆட் பண்ணா திரும்பி 5,40,000 வருதான்னு பாருங்க. வேற 5,40,000 o பிளஸ் p ஆட் பண்ணுங்க. 3 lakhs பிளஸ் 2,40,000 5,40,000 வருமா? இப்போ o and p. $5,40,000. இப்போ வேற ஏதாச்சும் ஆட் பண்ணா 5,40,000 வருமான்னு பாருங்க. வராது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா 5,40,000க்கு கம்மியா என்ன வருதுன்னு பாருங்க. 1 lakh இருக்கு. நெக்ஸ்ட் 4 lakhs இருக்கு. அப்போ 4 பிளஸ் 1 5 lakhs ஆகுமா? அப்ப என்னது m and q. ஸோ m and q 5 lakhs. நீங்க m and q எழுதலாம். ஏன்னா நம்ம 5 தான் எடுக்க போறோம். 5 feasible project தான் எடுக்க போறோம். ஸோ m q எழுதலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா n and p 2 lakhs plus 3 lakhs. அதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 5 lakhs தான் வருது. ஸோ நம்ம 5 ப்ராஜெக்ட் தான் feasible காம்பினேஷன் எடுக்க போறோம். ஸோ 5 ப்ராஜெக்ட் நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம புக்ல வந்து ஒரே ஒரு 6 lakhs தான் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 6 lakhs வருது. ஸோ நம்ம அதை ரைட் பண்ணிக்கலாம். இப்போ NPV எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? m plus n plus p ஓட NPV ஆட் பண்ணி டோட்டல் NPV எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் m plus n plus p. இங்க இருக்கு m. m ஓட NPV எவ்வளோன்னு பாருங்க. 1,21,220 பிளஸ் n ஓட NPV எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 1,17,000. நெக்ஸ்ட் p ஓட NPV ஓட NPV எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 3,25,920. ஆட் பண்ணா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 5,64,140. நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் எழுதியிருக்கோம்? n and q. n ஓட n வந்து செகண்ட் ஒன் இருக்கா? ஸோ என்னோட NPV பாருங்க 1,17,000. n and p q எழுதியிருக்கோம். ஸோ q ஓட NPV பாருங்க 1,44,620 இருக்கு. ஆட் பண்ணா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 2,61,620. ஓகே. நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்கோம்? m n and o. m n என்ன இருக்குன்னு பாருங்க. mக்கு வந்து 1,21,220 பிளஸ் nக்கு வந்து 1,17,000 பிளஸ் m n and o. o எவ்வளோ இருக்கு? 80,100. ஆட் பண்ணா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 3,18,320. நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்கோம்? o and p. இப்போ o ஓட NPV வந்து 80,100. p வந்து 3,25,920. ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 4,06,020 வருது. 4,06,020. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன எழுதியிருக்கோம்? m and q. இப்போ mக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 1,21,220 பிளஸ் q 1,44,620. ஆட் பண்ணா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 2,65,840 வருது. நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தோம்? n and p ஆட் பண்ணா ஆல்சோ நம்மளுக்கு வந்து 5 lakhs வந்துச்சா? ஸோ n-க்கும் p-க்கும் NPV ஆட் பண்ணி பாருங்க. n-க்கு வந்து 1,17,000 அண்ட் p-க்கு வந்து 3,25,920. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து NPV வந்து பாருங்க 4,42,920 வருது. ஸோ இதுக்கு பாருங்க 2,25,000 தான் வருது. ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க NPV அதிகமா இருக்குல்ல.
இப்ப நம்ம இப்ப வந்து 3 lakhs அண்ட் 2 lakhs ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது n plus p. ஸோ NP ஆட் பண்ணோம்னா 4,42,920. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ரேங்க் பண்ண போறோம். இப்ப இதுல எது ஹையஸ்ட் நம்பர்னு பாருங்க. 5 lakhs தான் ஹையஸ்ட் நம்பர். அப்போ 1. நெக்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்க. 2 lakhs கிட்ட இருக்கு, 3 lakhs ரேஞ்ச்ல இருக்கு, இது ரெண்டும் 4 lakhsல இருக்கு. இது 4,06,000 இருக்கு, இங்க 4,42,000 இருக்கு. ஸோ இதுதான் செகண்ட் ஒன் வரும், இது தேர்ட் ஒன் வரும். ஃபோர்த் ரேங்க் எது வரும்னு பாருங்க. 3 lakhs 2 lakhs 3 lakhs ரேஞ்ச் தான் வரும். நெக்ஸ்ட் 2 lakhs ரேஞ்ச் வரும். ஸோ நம்ம ரேங்க் எழுதியாச்சு, அவ்வளோதான். அவங்க கேட்குறதே என்னது? என்பிவி ஃபைண்ட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபீஸபிள் காம்பினேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் கேட்குறாங்க, அவ்வளோதான். எது செலக்ட் பண்ணணும்னு கேட்கல. சப்போஸ் எது செலக்ட் பண்ணணும், என்ன டெசிஷன் எடுக்கணும்னு கேட்டாங்கன்னா எம்என்என்பி தான் நம்மளுக்கு வந்து ஃபீஸபிள் என்னது ஃபினான்ஷியலி வையபிள் ப்ராஜெக்ட்னு எழுதிருங்க. ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு வந்து என்பிவி வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சேமிய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாடல்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.